Hello students, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டன்ட் ஹீட் அப்படிங்கிற டாபிக் தான். ஸோ இந்த லேட்டன்ட் ஹீட்டை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு ஓவர்வியூவாக நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம இந்த லேட்டன்ட் ஹீட்டை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். அதாவது சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டில் லேட்டன்ட் ஹீட்டை பற்றி நான் ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேட்டன்ட் ஹீட்டை பற்றி நம்ம இன்னும் தெளிவாக பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கரில் ஐஸ் எடுத்துக்கலாம். அந்த ஐஸோட டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -12°C இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஐஸ் எடுக்கிறோம். ஸோ அந்த ஐஸோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இனிஷியல் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -12°C இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஐஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ண போகிறோம். இப்போ ஐஸை ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஆகும், ஐஸ் சாலிட் ஸ்டேட் இல்லையா. ஸோ ஐஸ் சாலிட் ஸ்டேட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஐஸை ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது இந்த ஐஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறும். அப்போது ஐஸ் வாட்டராக மாறும் இல்லையா. ஸோ இந்த வாட்டராக மாறுறதான் நமக்கு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். அதே மாதிரி இந்த வாட்டரை மறுபடியும் நம்ம ஹீட் பண்ணும்போது அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸாக மாறுது, வாட்டர் வேப்பர் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல ஸ்டீம் ஆர் வாட்டர் வேப்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்குது. ஸோ இது ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா நான் இந்த ஹீட் பண்ற ப்ராசஸ் எல்லாத்துக்கும் டெம்பரேச்சரை நம்ம நோட் பண்றோம். அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய ஹீட்டை நம்ம நோட் பண்றோம். ஸோ இப்படி நோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிராஃப் உங்களால வரைய முடியும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல ஹீட்டை பிளாட் பண்ணிருக்காங்க, ஒய் ஆக்சிஸ்ல டெம்பரேச்சரை பிளாட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஐஸ் எப்போ மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தா 0°C மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி வாட்டர் பார்த்தீங்கன்னா 100°C பாயில் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும் அட் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர். இது எல்லாமே அட்மாஸ்பிரிக் கண்டிஷன்ல தான் நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் இதுதான். ஸோ இனிஷியலா பார்த்தீங்கன்னா நீங்க ஹீட் பண்ற ப்ராசஸ்ல தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணி டெம்பரேச்சரை மெஷர் பண்றீங்க. அப்படி மெஷர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல -12°C இருந்து 0°C வர்ற வரைக்கும் உங்களுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, தெர்மோமீட்டர்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஹீட் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 0°C ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புரியுதுங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம், ஹீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஹீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் இந்த மாதிரி கிடைச்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைச்சிருக்குது. இந்த ஸ்ட்ரைட் லைன் எதனால கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஹீட் எல்லாமே நமக்கு மெல்ட் பண்றது -12°C இருந்து 0°C வர்ற வரைக்கும் நம்ம கொடுத்த ஹீட் எல்லாமே எல்லா சப்ஸ்டன்ஸுக்கும் இது மெல்டிங் பாயிண்ட்டை ரீச் பண்றதுக்கு யூஸ் ஆச்சு. இப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்க இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும், அதாவது இதை O அப்படின்னு எடுத்துக்கோங்க, ஆர்ஜின் பாயிண்ட். இது A, இது B. ஸோ AB அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். இந்த AB பாயிண்ட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு. அந்த ஸ்ட்ரெயிட் லைனை நீங்க லெஃப்ட் சைடு கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் லைனை தொடும். அந்த டெம்பரேச்சர் லைன்ல மெல்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, 0°C அப்படின்ட்டு. நம்ம சப்ஸ்டன்ஸ்ல நம்ம என்ன சப்ஸ்டன்ஸ் எடுத்துருக்கோம், ஐஸ் எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஐஸ் 0°C மெல்ட் ஆகுது. ஸோ நம்ம அந்த ஐஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே, அதாவது இந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே லிக்விடா கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு எனர்ஜி அந்த இடத்துல தேவைப்படுது. ஸோ நீங்க ஃபர்தரா நீங்க ஹீட் பண்ணாலும் ஃப்ரீஸ் ஆகிருக்கக்கூடிய எல்லா மாலிகூல்ஸுமே என்ன பண்ணணும் அப்படின்னா 0°C ரீச் பண்ணணும். அந்த AB அப்படிங்கிற லைன்ல அந்த இடத்துல தான் நமக்கு ஃபேஸ் சேஞ்ச் நடக்குது. ஐஸ் கியூபா இருந்துட்டு வாட்டரா கன்வெர்ட் ஆகக்கூடிய ஃபேஸ் அப்படிங்கிறது அதுதான். ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஐஸ் கியூப்ல ஒவ்வொரு பார்ட்டிகளும் அந்த 0°C ரீச் பண்றதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டு போயிருது. ஸோ அதனால டெம்பரேச்சர் உங்களுக்கு ரைஸ் ஆகிற மாதிரி காட்டாது. புரியுங்களா. ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ஏல இருந்து B வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட்ல உங்களுக்கு இந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 0°C தான் காட்டிக்கிட்டே இருக்கும். சரி, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா Bல இருந்து இந்த பாயிண்ட்டை நான் C எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எல்லா வாட்டர் மாலிகூல்ஸுமே நமக்கு கிடைச்சிருச்சு. அதாவது ஐஸ்ல இருந்து எல்லாமே வாட்டரா கன்வெர்ட் ஆயிடுச்சு, ஃபேஸ் சேஞ்ச் நடந்துச்சு. ஸோ ஓல இருந்து A வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைச்சிருக்கு, பட் இன்க்ளைண்டா இருக்கு. ஸோ டெம்பரேச்சர் வேரி ஆகுது. ஸோ ஏன் ஓல இருந்து A வரைக்கும் டெம்பரேச்சர் வேரி ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா டெம்பரேச்சர் வில் வேரி.
டெம்பரேச்சர் வில் வேரி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓல இருந்து ஏ வரைக்கும் அந்த எடுத்துக்கிட்ட ஒவ்வொரு பாயிண்ட்லயும் பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் ஹீட்டோட வேல்யூ டிஃப்ரெண்டா இருக்கு. அதனால ஓல இருந்து ஏ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி நமக்கு தெரியும். அதே மாதிரி ஏல இருந்து பி வரைக்கும் பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் வில் பி கான்ஸ்டன்ட். ஸோ டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ ஏல இருந்து பி வரைக்கும் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கு. எதனால இந்த கான்ஸ்டன்ட் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஐஸ் கியூப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸும் 0 டிகிரி செல்சியஸ் ரீச் பண்றதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஹீட் எல்லாமே ஸ்பெண்ட் ஆகுது. இந்த இடத்துல நீங்க கொடுக்கக்கூடிய ஹீட் சப்ளை எல்லாமே என்ன பண்ணுது, மெல்டிங், அதாவது 0 டிகிரி செல்சியஸா ரீச் பண்ணும். அதனால அந்த இடத்துல டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ இந்த ஏல இருந்து பி வரைக்கும் நீங்க என்ன பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சாலிடும் லிக்விடும் பாத்தீங்கன்னா தெர்மல் ஈக்லிபிரியத்துல இருக்கும். சாலிட் ஸ்டேட்டும் லிக்விட் ஸ்டேட்டும் டெம்பரேச்சர் ஈக்லிபிரியத்துல, அதாவது தெர்மல் ஈக்லிபிரியத்துல இருக்கும். இதை பத்தி நான் வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்லயே நான் சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா பில இருந்து சி வரைக்கும் பாருங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? பி அப்படிங்கிற பாயிண்ட்ல உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு, வாட்டர் கிடைச்சிருச்சு. ஸோ ஓ ஏ, இந்த ஓ ஆரிஜின் பாயிண்ட் ஓவும் ஏவும் பாத்தீங்க அப்படின்னா சாலிட் ஸ்டேட்ல இருந்திருக்கும். புரியுங்களா? ஸோ இப்போ பி அப்படிங்கிற பாயிண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிக்விட் ஸ்டேட் கிடைச்சிருச்சு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா பில இருந்து சி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கும், லிக்விடா இருக்கும். ஸோ அந்த லிக்விட் எல்லாமே வந்து பாயில் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், 100 டிகிரி செல்சியஸா ரீச் பண்ணும். 100 டிகிரி செல்சியஸா ரீச் பண்றதுக்கு இந்த இடத்துல நீங்க கொடுக்கக்கூடிய ஹீட் சப்ளை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு, அதாவது அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து 100 டிகிரி செல்சியஸா ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல லிக்விட் ஃபேஸ்ல இருக்கு, இது வந்து வாட்டரா இருக்கு. அடுத்து சில இருந்து இந்த பாயிண்ட் டின்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சில இருந்து டி வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு நேரம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஹீட் சப்ளை அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா இருக்கு, அதாவது தெர்மல் ஈக்லிபிரியத்துல இருக்காங்க. ஸோ பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரி ரீச் ஆயிடுச்சு. பட் வந்து எல்லா வாட்டர் மாலிகூல்ஸுமே 100 டிகிரி ரீச் ஆகணும் அப்படின்னா நமக்கு ஒரு சில எனர்ஜி வந்து அதுக்கு தேவைப்படும். ஸோ அந்த எனர்ஜி தான் அந்த இடத்துல லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஐஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நமக்கு 0 டிகிரி செல்சியஸை ரீச் பண்றதுக்கு நமக்கு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்பட்டது. அந்த இடத்துலயும் நீங்க ஹீட்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகல, இதுல ஏல இருந்து பிக்கு. அதே மாதிரிதான் இந்த இடத்துல சில இருந்து டிக்கு அதே மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க கொடுக்கக்கூடிய ஹீட் எல்லாமே என்ன ஹீட்னு சொல்லலாம் அப்படின்னா லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பேர் தான் லேட்டன்ட் ஹீட் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? ஸோ டில இருந்து இந்த பாயிண்ட ஈன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்டீமோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? ஸோ இது வந்து வாட்டருக்கு எடுத்துக்கிட்ட கிராஃப். புரியுங்களா? ஸோ இந்த லேட்டன்ட் ஹீட் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எதுக்கு பார்த்துருக்கோம், வாட்டரோட 3 ஸ்டேட்டை நம்ம பார்த்துருக்கோம், சாலிட், லிக்விட் அண்ட் வேப்பர் ஸ்டேட். புரியுங்களா? இந்த இடத்துல பேஸ் சேஞ்ச் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பேஸ் சேஞ்சில் எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது அந்த இடத்துல. ஸோ எல்லா ஐஸ் பார்ட்டிகல்ஸுமே 0 டிகிரி செல்சியஸை ரீச் பண்ணணும்னா நமக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதுன்னு பாருங்க. 3.33 × 10⁵ ஜூல்ஸ் பை கிலோகிராம். இந்த அளவுக்கான எனர்ஜி தேவைப்படுது. பெர் கேஜிக்கு 3.33 × 10⁵ ஜூல்ஸ் அளவுக்கான ஹீட் வந்து நமக்கு அந்த இடத்துல லேட்டன்ட் ஹீட்டா இருக்கு. அதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா 80 கிலோ கேலரிஸ் பெர் கேஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து நமக்கு வந்து லேட்டன்ட் ஹீட் ஃபார் வேப்பரைசேஷன். அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 22.6 இந்த அளவுக்கு பாருங்க, 22.6 × 10⁵ ஜூல்ஸ் பை கிலோகிராம். அதாவது ஒரு கிலோகிராமுக்கு 1 கிலோகிராம் 1 லிட்டர் வாட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 22.6 × 10⁵ ஜூல்ஸ் அளவு நீங்க கொடுத்தீங்கன்னா தான் எல்லா வாட்டர் மாலிகூல்ஸுமே 100 டிகிரி செல்சியஸா ரீச் பண்ணுங்கிறது தான் அதோட மீனிங். புரியுதுங்களா? ஸோ இப்போ 2 லேட்டன்ட் ஹீட்டு வந்துருக்கு. ஒன்று லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன், இன்னொன்று லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். ஸோ இப்போ லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன், லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். ஸோ லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அப்படின்னா ஐஸ் வந்து மெல்ட் ஆகுறதுக்கு நம்ம கொடுத்த ஹீட்டு தான் வந்து லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? அதோட வேல்யூவை LF அப்படின்னு எடுத்துக்கலாம். அதோட வேல்யூ இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, 3.33 × 10⁵ ஜூல்ஸ் பை கிலோகிராம். அதே மாதிரி லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன், லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன்.
ஸோ வேப்பரைசேஷனோட லேட்டன்ட் ஹீட் வேல்யூ பார்த்தீங்கன்னா எல்வின்னு எடுத்துக்கிறாங்க. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 22.6 × 10⁵ ஜூல்ஸ் பை கிலோகிராம். இப்போ இந்த லேட்டன்ட் ஹீட்டை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q is equal to M × L அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல Q அப்படிங்கிறது நீங்க கொடுத்த ஹீட், M அப்படிங்கிறது நீங்க எடுத்துக்கிட்ட மாஸ் ஆஃப் வாட்டர். அதே மாதிரி L அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லேட்டன்ட் ஹீட். இந்த இடத்துல தான் L அப்படிங்கிறது லேட்டன்ட் ஹீட். ஸோ L வேணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மாஸை நம்ம லெஃப்ட் சைட்ல டினாமினேட்டருக்கு கொண்டு வரணும். அப்போ Q/M is equal to L அப்படின்னு எடுத்துக்கலாம். L equal to Q/M அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the heat required during the change of state per kg. புரியுதுங்களா? ஒரு கிலோகிராமுக்கு எவ்வளவு ஹீட் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டுக்கு தேவைப்படுது அப்படிங்கறத இந்த இடத்துல லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த எல் வேல்யூ எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரெஷர். ஸோ இப்போ அந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்ல ஒரு லேட்டன்ட் ஹீட் இருக்கும். அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் விட கம்மியானாலும் இன்க்ரீஸ் ஆனாலும் எல் வேல்யூ வில் பி சேஞ்ச். இந்த வீடியோவில் உங்களுக்கு லேட்டன்ட் ஹீட்னா என்ன அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்க புக்கில் இது ரிலேட்டடா ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.